ஹலோ நம்ம இன்னைக்கான வீடியோ பார்க்க போனால் தமிழ் டப்பில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஹாரர் மூவிஸை பார்க்க போகிறோம். இந்த ஹாரர் மூவிஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த 5 மூவிஸும் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டான ஹாரர் மூவிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க மாதிரி மூவி என்ன பார்த்தீங்கன்னா வென் எவில் லர்க்ஸ். இந்த மூவி 2023 வந்த மூவி. இந்த மூவியோட IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.9 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கிற ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா டீமன் பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ப வச்சிருப்பாங்க. தென் அந்த டீமன் யார் வீட்டில் பிறக்குது யாருக்கு பிறக்குது அப்படின்னு பயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு வெளியே போவாங்க. அந்த ஊரை விட்டு வெளியே போகும்போது அவங்க எஸ்கேப் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு கியூரியஸாக சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஒரு பெஸ்ட் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னா இந்த மூவியை தாராளமாக செக் அவுட் பண்ணி பாருங்க. படம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போக நல்லாவே இருந்துச்சு. அந்த த்ரில்லர் ஹாரர் விதமாக கியூரியஸாக நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் விதமாக சூப்பராகவே காட்டியிருந்தாங்க. படத்தோட கதை என்னன்னு நீங்கள் படம் பார்த்து சூப்பராகவே இருக்கு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் சேண்டா பார்க்க போகிற மூவி என்ன பார்த்தா டரோட். இந்த மூவி 2024 வந்த மூவி. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 4.8 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஒன்றுங்க பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒரு கார்டு கேம்ஸ் விளையாண்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு விச் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த கார்டு விளையாடும் போது பார்த்தீங்கன்னா கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹாரர் பேயெல்லாம் இருக்கும். அந்த பேய கார்டு விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி வந்துட்டு போகும். அப்படி விளையாண்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கார்டுலேருந்து விளையாட எடுக்கும் போது அவங்க ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிடுறாங்க. அந்த பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் வந்துடுது. தென் அவங்ககிட்ட அந்த எப்படி எஸ்கேப் ஆகிறாங்க, அந்த கேம் எப்படி முடிக்கிறாங்க அப்படிங்கிறத படத்தோட கான்செப்ட். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு த்ரில்லிங்காக ஒரு நல்ல ஒரு ஹாரர் தான் சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தாலும் தாராளமாக செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஒரு என்டர்டெயினாக நல்ல ஒரு த்ரில்லிங்காக இருக்குது இந்த மூவி. நம்மள தேடா பார்க்க போகிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஸ்டேஷன். இந்த மூவி 2022 வந்த மூவி. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.7 கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் மூவி. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா சில பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸாக இறந்து போயிடுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி இறக்குறாங்கன்னு ஒன்றுமே தெரியாது. தென் அதை கண்டுபிடிக்கிறேன்ட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் எடுப்பாங்க. தென் இன்வெஸ்டிகேஷன் எடுத்துக்கப்புறம் அந்த படத்தில் பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷன் எடுத்த பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களா இல்லை எப்படி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா படத்தில் காட்டியிருப்பாங்க. ஒரு சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் விதமாக சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. ஒரு ஆறு விதமும் சூப்பராக இருந்துச்சு. தென் அவங்க ஸ்டேஷனில் எப்படி சாகுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சூப்பராகவே காட்டியிருந்தாங்க. ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்தாக பார்க்க போகிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். இந்த மூவி 2006 வந்த மூவி. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.9 கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை மறந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது திரும்ப பார்த்தீங்கன்னா அவளோட ஹோம் டவுனுக்கு போகிற மாதிரி ஒரு நிலைமை வருது. தென் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரீகால் ஆகுது. மிஸ்டீரியஸாக நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரீகால் ஆகுது. தென் அங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டீரியஸாக பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறாங்க, பேரலைஸ் ஆயிடுறாங்க. தென் இது அவங்க எப்படி தனியால் இறங்கி அவங்க எப்படி காணாமல் போனாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. தென் என்னாச்சு அவங்க இப்போ எதனால் போனாங்க அப்படிங்கிறது படத்தோட கான்செப்ட். ஒரு நல்ல சூப்பரான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி தான் இந்த மூவி. பெரிய செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் 5th பார்க்க போகிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச். இந்த மூவி 2023 வந்த மூவி. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. தென் நம்ம ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸ் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறாங்க. தென் இன்வெஸ்டிகேஷன் நடத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அவங்க பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க. தென் அங்கே நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸாக நடக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. தென் அது எப்படி ஆச்சு, அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வந்தாங்கிறத படத்தோட கான்செப்ட். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கான்செப்ட். ஒரு ஹீரோயினை நோக்கி அது போகிற மாதிரியே இருக்குது இந்த மூவி. ஒரு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்த் வாட்சிங்காக இருக்கும். நான் சொன்ன இந்த 5 மூவிஸும் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5 மூவிஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒர்த் வாட்சிங்காக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பை.